வணக்கம். 2013 டெட்ல கேட்ட கணித கொஸ்டினை பற்றி பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமான கொஸ்டின், ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும்? இதான் கேள்வி. இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா, 2 குழாய் தண்ணியை நிரப்புறதுக்காண்டி திறந்திருக்காங்க, ஒரு குழாய் தண்ணியை காலி செய்கிறதுக்காண்டி திறந்திருக்காங்க. அப்போ இதில் எத்தனை குழாய்களை பற்றி பேசுகிறோம்னா 3 குழாய்களை பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இரு குழாய்கள் இணைந்த தண்ணியை நிரப்புதில் அதுக்கான கால்குலேஷனை கண்டுபிடிச்சு, அதுலேருந்து இந்த காலி செய்கிறதுல அந்த குழாய்க்கான கால்குலேஷனை கழிச்சா அது எத்தனை மணி நேரத்தில் நிரம்புங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். போகுமா, கணக்குள்ளே போகுமா? ஃபஸ்ட்டு இரு குழாய்கள் சேர்ந்து, இந்த இரு குழாய்களும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குழாயும் எத்தனை நிமிடம் எடுத்துக்குது? 30 நிமிடம். ஒரு குழாய் 30 நிமிடம் எடுத்துக்குது, இன்னொரு குழாய் 40 நிமிடம் எடுத்துக்குது. இந்த 2 குழாயும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா தண்ணியை நிரப்புது. ரைட்டு. இப்போ பின்ன வடிவத்தில் இருக்குது. அடிமான சமமாக இல்லைன்னா, அதாவது பகுதி சமமாக இல்லைன்னா குறுக்க பெருக்கணும், இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் அவனையும் பெருக்கணும். ஓர் 40 40, ஓர் 30 30, இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்கும். 3 12 2 0. இந்த 30 40 கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 70/1200. 70/1200. இதை முடிஞ்ச அளவு நம்மளால் சுருக்கிக்குவோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ நிரப்புவதற்கு எவ்வளோ ஆகுது? 7/120. ரைட். அடுத்து நம்ம எதை பற்றி பேசணும்? காலி செய்வதற்குனா இந்த 2 குழாயும் சேர்ந்து நிரப்புதில் எவ்வளோ நிரப்பிருக்கு? 7/20. இப்போ காலி செய்வதுங்கிறது என்னென்னா, காலி செய்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா, மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை எத்தனை நிமிடங்களில் காலி செய்கிறது? 24 நிமிடங்களில் காலி செய்கிறது. இப்போ காலி செய்வதுங்கிறது 1/24. அப்போ 7/120லேருந்து இது நிரப்புனதை இது 1/24 என்ன செய்யுது? காலி செய்கிறது. அப்போ நல்லா பாருங்கள், இங்கே இருக்க 24, இங்கே இருக்க 120 வாய்ப்பாடில் வருமானு பார்க்கணும். 24 வாய்ப்பாடை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம 24 விட்டுருங்க, 20 எடுத்துக்கோங்க. 5 20 சேர்ந்தால் எவ்வளோ கிடைக்கும்? 100. நம்மளுக்கு இங்கே என்ன தேவைன்னா 120 தேவை. 5 20. அப்போ 5 24 120 கிடைக்குதா நம்ம சைடில் செக் பண்ணி பார்க்கணும். 5 20, பாக்கி 2, 2 10, 10ஓட 2 கூட என்ன கிடைக்கும்? 12. அப்போ எத்தனை 24 சேர்ந்தா 120 கிடைக்குதுன்னா 5 24 சேர்ந்தா 120 கிடைக்கும். இது எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, பகுதி சமமாக இல்லைன்னா அதில் பகுதியில் ஒரு எண் சின்ன எண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், பெரிய எண் வர்ற வரைக்கும் அந்த சின்ன எண்ணோட வாய்ப்பாடை சொல்லி பெரிய எண் கிடச்சா நம்ம அதோட சின்ன எண்ணை என்ன செஞ்சுக்கலாம்னா பெரிய எண் வர்றதுக்காக வாய்ப்பாடில் பெருக்கி பார்த்துக்கலாம். சப்போஸ் வந்துருச்சுன்னா பெரிய எண்ணை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். பகுதியில் பெரிய எண் என்ன? இங்கே இதில் 24 120 எடுத்துக்கிறேன். இந்த 120ல் எத்தனை 120 ஓர் 120. அப்போ இதை மேலே இருக்க தொகுதி அதே நம்பராலே பெருக்கிக்கோங்க, நடுவில் மைனஸ். இந்த 24 எத்தனை 24 சேர்ந்தால் 120 கிடைக்கும்னா 5 24 சேர்ந்தால் 120 கிடைக்கும். இப்போ அதே தான் தொகுதியில் பெருக்குங்க. தொகுதியில் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 1. ஓர் 5 5. 7ல் 5 போச்சுன்னா பாக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2. 2/120. ஓர் 2 2, 6 2 12. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/60. இந்த 1/60 நிமிடங்கள்ங்கிறது நம்மளுக்கு எதை டினோட் பண்ணணும்னா 1 மணி நேரம். எதை டினோட் பண்ணும்? 1 மணி நேரம். அப்போ இதுக்கான விடை என்னன்னா 1 மணி நேரம். இதுக்கான விடை என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 1 மணி நேரம்.